ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய கொரைசாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொரைசா ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, வந்தால் கண்டிப்பாக இறந்துரும், அந்த கோழியை டிஸ்போஸ் பண்ணுங்கள், பண்ணையை விட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறையா வீடியோ பார்த்துருப்போம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கொரைசாவை ஈஸியாக சரி பண்ணிடலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. கொரைசான்றது என்னென்னா சளியோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கொரைசா. சளியை முத்த விட்டுட்டோம்னா கொரைசாவாகிடும். அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் வீங்கிடும், ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கும், அந்த மூடுற கண்ணிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், கண் அந்த புருவத்துக்கிட்ட நல்லா வீங்கி போயிடும். அந்த புருவம் வீங்கினாலும் முகமே வீக்கமாக தெரியும். இதை நீங்கள் ரெண்டாவது நாளும் கவனிக்காமல் விட்டிங்கன்னா கோழி இறை எடுக்காது, ரெக்கையை தொங்க போட்டுரும், கோழியோட ஆக்டிவிட்டி சுத்தமாக குறைஞ்சி போயிடும். ஏதாவது ஒரு மூலையில் போயிட்டு ஏதாவது ஒரு சந்து மாதிரி இருக்குதுன்னா அங்கே போய் உக்காந்துக்கும். அப்படி இல்லைன்னா ரெக்கை உள்ள தலையை மடித்து உள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துரும். இதுதான் கொரைசாவோட சிம்டம்ஸ். இது முத்திடுச்சு ரொம்பனா அடுத்தது வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் ஆகி கோழி இறக்கவும். இவ்வளோ தான் கொரைசா. கொரைசா சளி தான். நீங்கள் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு இதை சரி பண்ண முடியாது அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். சளி எப்படி நம்ம கவனிக்காமல் விட்டால் எல்லா கோழிக்கும் பரவுமோ அதேமாரி கொரைசா அதை விட ஒரு 10 மடங்கு வேகமாக பரவும். அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேப்லெட்ஸு, ஒரு 2 சிரப்பு, அவ்வளோதான் கொரைஸுக்கான மருந்து. பேராசிட்டமால் 650, அதில் 2 டேப்லெட் எடுத்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுங்க, பேராசிட்டமால் 650ல் 2 டேப்லெட். அமாக்சிலின் 250 mgயில் 2 கேப்சூல். அது டேப்லெட்டில் கேப்சூலாக வரும். நீங்கள் அதை 2 சைடும் பிடிச்சி அப்படியே உருவினீங்கன்னா உள்ளே இருக்கிற மருந்து கொட்டும். அதில் 2. இதில் எல்லாத்த விட முக்கியமானது இந்த 3வது மருந்து தான். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சளி ஏற்படக்குள்ள தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடம் உள்ளே வீக்கமாகிடும், கண் வீக்கமாகிடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதோட ஆக்டிவிட்டியை நம்ம வீரியத்தன்மையை குறைக்கணும், நோயோட வீரியத்தன்மையை குறைக்கணும். அதுக்காகவும் தான் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். எரித்ரோமைசின். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தான். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண் வலி, கண்ணில் எரிச்சல், கண் வீக்கம், இல்லைனா காதில் ரொம்ப அதிகப்படியான வலி, யூரினரி இன்ஃபெக்ஷன், இதுக்காகலாம் நம்மளுக்கு இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, அந்த வைரஸோட மேலே இருக்கிற லேயர் மேலே இது போயிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி படிஞ்சிட்டதுனால வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது, நோயோட தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த மருந்து. இது கட்டாயமாக கொரைசா இருக்கிற கோழிங்களுக்கு கொடுக்கணும். சில பேர் ஜெண்டாமைசின் யூஸ் பண்ணுவீங்க, அது கொரைசாவுக்கு வேலை செய்யாது. எரித்ரோமைசின் தான் வேலை செய்யும். கட்டாயம் இந்த மருந்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ் ஆனதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இதில் 250 mgயில் 2 மாத்திரை எடுத்துக்கங்க. இது 500 mgலையும் கிடைக்கும். 500 டோஸாக இருந்தால் 1 எடுத்துக்கங்க. இதை 3ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பேப்பரில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா OFM சிரப். இது குழந்தைங்களுக்கு பேதி போனால் நிற்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது. இதுலேயும் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. இதில் 2 மூடி, அதை மூடி இருக்கிற மூடியாலேயே 2 மூடியை ஒரு காஃபி டம்ளர் அளவில் எடுத்துக்கோங்க. அதில் 2 மூடி ஊற்றிக்குங்க. அடுத்து LEAF52. எதுக்காக LEAF52ன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் நோய் இருக்கிற போது ஃபஸ்ட்டு கோழிங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறது அதுதான் ஆகும். அதனால் அதை குணப்படுத்தவும் அதில் இருக்கிற தொற்றை நீக்கவும் தான் LEAF52. கோழிங்க சாப்பிடாமல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், அதுக்கு பசிக்கணும், பசிச்சா தான் இறைய தேடும். அதுக்காக தான் LEAF52. ஒரு வேளை LEAF52 உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ப்ரூட்டான்ற மருந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வெட்டினரி மெடிக்கலில் கிடைக்கும். அது 90 ரூபா அதோட விலை. அதை வாங்கிக்கிங்க. அதில் 2 மூடி ஊற்றிக்கிங்க. ஒன்று LEAF52ல் 2 மூடி, இல்லைனா ப்ரூட்டானில் 2 மூடி. இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதில் அந்த பவுடரை எடுத்து டம்ளரில் கொட்டிட்டு
இந்த 2 மூடி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஓஎஃப்எம் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்ச ஆரிய வெந்நீர் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பப்பாளி இலையை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன் பப்பாளி இலையை போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி இலை வந்து உடம்புல இருக்கிற ஒயிட் செல்லை வந்து அதிகப்படியாக தூண்டக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒயிட் செல்லில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ஒயிட் செல்லில் வந்து தூண்டினா மட்டும்தான் கோழிங்களோ இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் ஆக்டிவ் ஆக முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை சொல்கிறோம். அந்த பப்பாளி சாறை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 டம்ளர் அளவு ஆகிடும். காஃபி டம்ளர், நல்லா புரிஞ்சுங்க, காஃபி டம்ளர் 1 டம்ளர். இது எதுக்கு அந்த அளவில் தயார் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு 50 கோழி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உக்காந்தோம்னா ஏதோ ஒரு கோழி குறன்னும், ஒரு கோழி கண்ணு வீங்கியிருக்கும், மற்ற கோழிலாம் அஃபெக்ட் ஆகிருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்குற கோழிக்கு நம்ம வந்து வாய் வழியாக வந்து மருந்தை வந்து ஃபீட் பண்ணிவிடுவோம். ஆனால் தெரியாத கோழி, சிம்டம்ஸ் இல்லாத கோழி அடுத்தடுத்த நாளில் தான் அதோட வீரியம் நமக்கு தெரிய வரும், கோழி உறங்க ஆரம்பிக்கும். அப்பப்போ அந்த மருந்தை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, குடிக்கிற ட்ரிங்கரில் ஒரு 1.5 லிட்டரு அளவில் தண்ணி வச்சு ஒரு ட்ரிங்கர்லேயும் 3 மூடி அளவு ஊற்றிடுங்க. இந்த ஓஎஃப்எம் சிரப் மூடியாலேயே கூட 3 ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றிட்டு அதில் வந்து தண்ணியை வச்சு நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. எல்லா கோழியும் தண்ணி குடிக்குதான்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோழி தண்ணி குடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கோழியை மட்டும் தனியாக எடுத்து சிரஞ்சி மூலிமா ஒரு 20 நாளுக்குள்ளே இருக்குது கோழி குஞ்சாக இருக்குது அப்படின்னா, டே ஓல்டுலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே இருக்குன்னா நம்ம சொட்டு மருந்து போடுவாங்க பார்த்தீங்களா, போலியோ சொட்டு மருந்து, அதில் 3 ட்ராப்ஸ் மட்டும் கொடுங்க. ஒரு மாத குஞ்சாகிடுச்சு 20 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா 0.3 ml சிரஞ்சியால் போடுங்க. 30 நாள்லேருந்து 60 நாள் கோழியாக இருக்குது அப்படின்னா 0.5 ml. கோழி வந்து 1 கிலோ ரீச் ஆகிடுச்சு, 1 கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 1 ml, கட்டாயம் 1 ml போடணும். இதோட டோஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றி கொடுக்காதீங்க. இதுதான் இதோட அளவு. இப்போ எந்தெந்த டைமில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரித்ரோமைசின் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட மருந்தோட வீரியத்தன்மை வந்து 5 மணி நேரத்துக்கு தான் நம்ம உடம்புல வேலை செய்யும். அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த டோஸை கொடுக்கணும். காலையில் ஒரு 8 மணிக்கு டோஸ் கொடுக்குறீங்கன்னா 1 மணிக்கு ஒரு தடவை கொடுங்க, 5 மணிக்கு ஒரு தடவை கொடுங்க, நைட்டு 9 மணி போல் ஒரு தடவை கொடுங்க. 3 வேளை ஒரு நாளைக்கு கட்டாயம் கொடுக்கணும். மீதி கோழிங்களுக்கு ட்ரிங்கரில் வச்சா போதும். கோழியை வந்து ஒரே நாளில் கட்டாயமாக சரிப்படுத்திட முடியும். அப்படியே வாயை திறந்து பார்க்குறோம், வாயில் வந்து சளி ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வந்து வாயை திறந்தாலே சளி ஒட்டிக்கிட்டு அப்படியே நீட்டாக ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கோழி இறகு வந்து கீழே கிடக்கும், அந்த கோழி இறகை எடுத்து அந்த சளியை வந்து வாயை திறந்து நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். கோழி இறகால் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மருந்தை வந்து சிரஞ்சி மூலிமா அது கொடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு வெறும் வயிற்றில் இந்த மருந்தை வந்து கட்டாயம் கொடுக்கவே கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹெவி டோஸ். இது வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறீங்கன்னா கோழி வந்து ஆல்ரெடி நோயில் இருக்கும், அது வந்து டக்குன்னு இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இட்லியை எடுத்து ஒரு இட்லியை நல்லா பிசைஞ்சிக்கிங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா அதில் வந்து சின்ன கோழியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு சின்ன பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் உருட்டி அதோட வாய் வழியாக நீங்களே ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் மருந்து போடுங்க. பெரிய கோழியாக இருக்குது அப்படின்னா ஒரு கோழி குண்டு அளவில் உருட்டி ஃபீட் பண்ணுங்கள். அந்தமாதிரி டைமில் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிங்க. அந்த தண்ணி வந்து ஓஆர்எஸ் பவுட்ரு கலந்து அது கூட வந்து வச்சுக்கிங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம சொட்டு மருந்து போடக்கூடிய பில்லரால் போட்டாலும் சரி, இல்லை வந்து சிரஞ்சி மூலிமா வாய் வழியாக போட்டாலும் சரி, மெதுவாக தான் போடணும், வச்சு ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து கோழிக்கு வந்து அந்த இறப்பையில் போயிட்டு அது சேரத்துக்குள்ளே புறையேறும், சுத்தமாக வந்து கோழி முழுங்க முடியாமல் இறந்து போயிடும். இதை வந்து நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. தண்ணி கொடுக்கக்குள்ள, தீவனம் கொடுக்கக்குள்ள பொறுமையாக கொடுக்கணும். தீவனத்தை கொஞ்சம் உள்ள வரைக்கும் வச்சுட்டு தண்ணியை பொறுமையாக நீங்கள் விட்டிங்கன்னா தான் கோழி வந்து முழுங்க முடியும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த நாளே வந்து கோழியோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். குறைசாவது எல்லாம் ஓடி போயிடும். அப்போது கண் வீக்கத்துக்கு தான் நம்ம வந்து
எரித்ரோமைசின் கொடுத்துட்டோம். ஆனால் கண்ணுக்கிட்ட பொங்கின மாதிரி லைட்டாக காயமாக இருக்கும், இல்லைனா வந்து அப்படியே பரு மாதிரி வந்து கண்ணை மூடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கடைகளில் வந்து மெடிக்கலில் வந்து நம்ம சைடில் வந்து மிளகா பழம்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்பெசிஃபிக் நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு. அதை நீங்கள் மிளகா பழம்னு சொல்லி கேட்டாலே, கண்ணுக்கு வைக்கிற பென்சில் ஆயில்மெண்ட் கேட்டாலே அவங்க தருவாங்க. அது ஒன்று வந்து ₹1. அதை எடுத்து அந்த கண்ணு மேலே அப்படியே தடவி விட்டிங்க அப்படின்னா அந்த பரு மாதிரி இருக்கிறது கொட்டிக்கும். காயம் இருந்தாலும் ஒரே நாளில் சரியாக போயிடும். நீங்கள் மஞ்சள் வச்சோ இது வச்சோ இதை செய்யாதீங்க. நீங்கள் அந்த மருந்தையே யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா கோழி வந்து ஒரே நாளில் ரெடி ஆகிடும். எந்த ஒரு பிரச்சனையும் கோழிக்கு இருக்காது. நீங்கள் வந்து அந்த கோழியை டிஸ்போஸ் பண்ண வேண்டாம். தனியாக ஒரு தனிமைப்படுத்தி மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஒரு 2 நாள்லேயே நீங்கள் எல்லா கோழி கூடயும் அந்த கோழியை விட்டுடலாம். ஒரே ஒரு கோழி கூட உங்களுக்கு இறப்பே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு புரியல, டோஸ் வந்து ரெடி பண்ணுறது புரியலனாலும் நீங்கள் எனக்கு எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இன்கேஸ் மருந்து தெரில, மருந்தோட நேம் வந்து எனக்கு சரியாக புரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து கிளியராக உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்.